29/9/1972 ஆண்டு நியூ சினிமாவில் மதுரையில் இந்த படம் வந்து வசந்த மாளிகை ரிலீஸ் ஆகி 200 நாட்களை வந்து ஓடியும் 200வது நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா திரைப்படம் பார்க்குறதுக்கு வந்திருந்த கூட்டம் முதல் நாள் எந்த அளவில் கூட்டம் இருக்குமோ அதே கூட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த கலைக்கடவுள் நடிகர் திலகத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வசூல் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலையுலகின் ஒரே பிதாமகன் கலைவாணி அன்னை சரஸ்வதி ஈன்றெடுத்த ஒரே தவ புதல்வன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இது அவருடைய பக்தர் என்ற முறையில் மட்டுமே கிடையாது. நீங்கள் அதாவது எந்த இடத்துல தடுமாறினார், எப்படி தடுமாறு, அரசியலில் தடுமாறு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசியல் சாக்கடைக்குள்ளே அவர் போகக்கூடாது, அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு அன்னை சரஸ்வதியே அவர் வந்து அந்த அரசியல் சாக்கடையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்த திரைப்படத்தை பல முறை பல வண்ணங்களில் பல நவீன தொழில்நுட்பத்தில் எடுத்தாலும் எத்தனை முறை வந்தாலும் இன்றைக்கி இருக்க இந்த கூட்டம் உங்களுக்கு ஒரு பிரதிபிம்பமாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய புதுப்படங்கள் 3 நாட்கள் அதிகமான கூட்டம் கிடையாது. அதே வேளையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்து ரசிகர்கள் கிடையாது, அவருடைய பக்தர்கள் தான் நாங்கள் போகாம. காரணம் என்னென்னா காலந்தவறாமை, ஒழுக்கம், சுய ஒழுக்கம், நேர்மை, கூட்டு குடும்பம் இத்தனையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. தன்னுடைய சொந்த பணத்தை கடைசி வரைக்கும் வாழ்நாளில் அடுத்தவர்கிட்ட வந்து ஒரு பைசா கூட வாங்காமல் வாழ்க்கையில் முன்னேறி வந்த ஒரு மனுஷன். என் அருமை பெருந்தலைவர் காமராஜனுக்கு போர்ப்படை தளபதியாக கடைசி தொண்டனாகவே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிச்சுட்டு போனார். இது நிதர்சனமான உண்மை. இதுபோல் ஒரு உத்தம தலைவன், உத்தம நடிகர், உலக மகா நடிகர் உலகத்திலே கிடையாது. அதாவது 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளிவந்து எகிப்து அதிபர் நாசர் அன்னைக்கு அவர் வந்து அவரால் இருக்க முடியல, அவருடைய மனைவி கையால் விருது வழங்குறாங்க. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தேதியில் அவர் ஒரு சாதாரண நடிகர். நான் ஏன் சாதாரண நடிகர் அப்படின்னு சொல்கிறேன்னா, 4 கோடி மக்களில் ஒரு பிரதிநிதி அவர். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, எகிப்து அதிபர் அவர் இந்திய தேசத்துக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து அரை மணி நேரம் தான் டைம் கேட்குறார். ஆனால் 3 மணி நேரம் என்னுடைய கலைக்கடவுள் நடிகர் திலகத்தினுடைய அன்னை இல்லத்தில் இருந்து போகிறார். அதே போல் லதா மங்கேஷ்கர் குடும்பம் 1962 பாசமலர் திரைப்படம் வந்ததுக்கு பின்னால் சிவாஜியுடைய குடும்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குடும்பமாகவே இருந்து வாழ்ந்து வந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு உத்தம நடிகர் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களின் தலைவன் எம் தலைவன் ஈசன். அவர் பேர் பாருங்கள், சிவாஜி கணேசன். அவர் இயற்பெயர் வந்து கணேசமூர்த்தி. தந்தை பெரியார் கொடுத்தது சிவாஜி என்ற பட்ட பேர். கடைசி வரைக்கும் நிலைச்சது சிவாஜி என்ற பெயர் தான். அந்த சிவாஜி என்ற பெயர் காலத்தால் அழியாத ஒரு பெயர். இந்த திரைப்படம் வசந்த மாளிகை பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டியவர். எத்தனை முறை எத்தனை நவீன அத்தனை முறையும் சலிப்பே இல்லாமல் இந்த திரைப்படத்தை மக்களால் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி நீங்களே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அனுமதி சீட்டு நிறைய பேர் கிடைக்காது. இதுவே ஒரு புது திரைப்படம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர் படங்கள் போட்டிங்கன்னா ஏதோ அந்த ஒரு நாள் ஒரு காட்சிக்கு கூட்டம் வரும், மறு காட்சிக்கு கூட்டம் இருக்காது. வெள்ளி சனிங்க இந்த படம் வந்து 52 ஆண்டுகள் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. 29/9/1970. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் வர்றதுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் பட்டிக்காடா பட்டணமா படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் வெள்ளி விழா. அடுத்த சந்தில் நியூ சினிமாவில் வசந்த மாளிகை வெள்ளி விழா. இப்படி ஒரு வசூல் சக்கரவர்த்தி இந்த லோகத்திலே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இவருக்கு சக நடிகராக இருந்து எதிர்ப்பாக இருந்த ஒரு நடிகர், பெயர் சொல்ல விரும்பலை, அந்த நடிகர் படங்கள்லாம் என்றைக்குமே இப்படி வெள்ளி விழா ஓடினதில்லை. பாசமலர், பாவ மன்னிப்பு, வாழும் பழமும் இது ஒரு ஆவணமானது. அதே போல் பார்த்திங்கன்னா 17 திரைப்படங்கள் 2 திரைப்படங்கள் அவருக்கு வெளியே வந்துச்சு. அதில் 4 படங்கள் மட்டும்தான் 100 நாட்களை தொடலை. மற்றபடி அனைத்து படங்களுமே 100 நாட்களை எட்டிய படங்கள். மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி. ஆனால் என்ன காரணமோ தெரியல, அவரை தெரிஞ்சே பொய் உரைத்தார்கள். இன்றைக்கும் கஞ்சன் என்று பொய் உரைக்கிறார்கள். அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. இன்றைக்கி நீங்கள் அவருடைய ஆவணங்கள்லாம் இன்றைக்கி 4வது தலைமுறை நீங்கள்லாம் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ காதல் படங்கள் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் நடித்து பல காதல் படங்கள் வந்தாலும் வசந்த மாளிகைக்கு
ஈடான ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. இப்படி ஒரு திரைப்படம் வருமா? இதே திரைக்காவியத்தை இந்தியிலையும் எடுத்தாங்க, தெலுங்கில் எடுத்தாங்க, கன்னடத்தில் எடுத்தாங்க. ஆனால் அங்கேலாம் வசந்த மாளிகை பெற்ற மாபெரும் வெற்றி எந்த மொழியிலையுமே பெறலை. காரணம், கலைக்கடவுள் நடிகத்தில் சாமுத்திர லட்சணம் படைத்த ஒரு நடிகர். அவரை எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு லட்சணம் பொருந்தியவர். இன்றைக்கி எந்த நடிகருமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தில் ஒப்பனைகள்லாம் போட்டு நிறையா பண்ணுறாங்க, அது சிறப்பு. ஆனால் 68 திருவருட்செல்வரில் அன்னைக்கே தன்னுடைய சொந்த கற்பனையில் ஒப்பனை போட்டிருப்பார் அப்பர் வேடத்துக்கு. இப்படி ஒரு நடிகர் எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் தயவுசெய்து அவருடைய ஆவணங்களை திருப்பி பாருங்கள், உண்மையை வெளிக்கொண்டு வாங்க. சரிங்களா? உண்மையை வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.